ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம ஆடுகளம் சீரியலில் இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி நினச்ச மாதிரியே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துகிறாங்க. அர்ஜுனுக்கு இப்போ தான் செல்வநாயகி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ருதி மேலேயும் டவுட் வர ஆரம்பிக்குது. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஸ்ருதி கல்யாணத்தை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக செம்மையான ஒரு பிளானை போடுறாங்க. அந்த பிளானில் இன்னும் இப்போ வரைக்கும் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். அந்த பிளானில் இப்போ என்னெல்லாம் நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு அபி கூட ஸ்ருதி ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை சத்யா கையாலே எடுக்க வைக்கிறாங்க. சத்யா தான் ஒரு 3 ஃபோட்டோ ஸ்ருதிக்கு எடுத்து கொடுக்குறாங்க. ஸ்ருதி சத்யா ஃபோனில் தான் அதை எடுக்க வைக்கிறாங்க. சத்யா ஃபோன்லேருந்து ஸ்ருதி அவங்க ஃபோனுக்கு அந்த ஃபோட்டோவை அனுப்ப சொல்லிடுறாங்க சத்யா கிட்ட. சத்யாவும் அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே ஸ்ருதியோட ஃபோனுக்கு அனுப்பி விட்டுறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவதாக நம்ம ஸ்ருதி ஸ்ருதியோட அம்மா கிட்ட சத்யாவோட ஃபோனை அவளுக்கே தெரியாமல் என்கிட்ட எடுத்துகிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி அவங்க அம்மா கிட்ட சொல்ல, சுபத்ராவும் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்த தேவிக்கும் சத்யாவுக்கும் தெரியாமலே சத்யாவோட ஃபோனை சுபத்ரா எடுத்து நம்ம ஸ்ருதி கிட்ட கொடுத்துட்றாங்க. ஒரு பக்கம் அந்த வீட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, மாப்பிள்ளை பார்க்குறக்கா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எல்லாருமே வந்துட்டாங்க. மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்தவங்க செல்வநாயகி மாப்பிள்ளைக்கு வீட்டில் இருக்க எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மாப்பிள்ளையும் அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. சுபத்ராவுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் ஸ்ருதியோட அடம் பிடிக்கிற தன்மைனால சுபத்ரானால இந்த விஷயத்தில் ஒன்றுமே பண்ண முடியல. தான் பொண்ணோட சந்தோஷம் தான் முக்கியம்னு தான் பொண்ணு அடம் பிடிக்கிறாளேன்னு சொல்லிட்டு தான் பொண்ணுக்காக எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. சுபத்ராவும் சேதுவும் இப்படி ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு. ஆனால் நம்ம ஸ்ருதி மாப்பிள்ளை எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் சரி, எவ்வளோ தான் பணக்காரனாக இருந்தாலும் சரி, எனக்கு அபிமாமா தான் வேணும்னு ஒத்த காலில் நின்றுட்டு நிறையா கள்ள வேலைகள்லாம் இந்த கல்யாணத்தில் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சத்யாவும் நம்ம அர்ஜுனும் 2 பேரும் போட்டி போட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. நம்ம சத்யா, இந்த கல்யாணம் எப்படி இருந்தாலும் நடக்காது, ஸ்ருதியும் செல்வநாயகியும் எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை தடுத்துருவாங்க, நீங்கள் இன்னும் பாதி கிணற கூட தாண்டலை அர்ஜுன், நீங்கள் முதல்ல முழு கிணற தாண்டுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த வீட்டை விட்டு போகிறத பற்றி யோசிக்கிறேன்னு ஒரு பக்கம் சத்யா சொல்ல, ஒரு பக்கம் அர்ஜுன், நீ என்ன தான் குட்டிக்கரணை போட்டாலும் எங்கள் அம்மாவையும் ஸ்ருதியும் நல்லவங்க தான், அவங்கள கெட்டவங்கன்னு உன்னால் ப்ரூவ் பண்ண உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்லைன்னு நம்ம அர்ஜுன் போராட இப்படி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இந்த பக்கம் நம்ம தேவியும் சத்யாவும் சேர்ந்துட்டு செல்வநாயகியும் ஸ்ருதியும் உண்டு இல்லைன்னு பண்ணிடணும், அர்ஜுனுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவுபடுத்தணும், தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இப்போ தேவியும் சத்யாவும் ரொம்ப கூட்டு உறவாக சேர்ந்து 2 பேரும் அக்கா தங்கச்சி உன் கூடவே பிறக்கணும்னு பாட்டுக்கு ஏற்ற மாதிரி 2 பேரும் சேர்ந்து அந்த குடும்பத்தையே ஆட்டி வைக்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்த விஷயத்தை தெரிஞ்சு நம்ம அர்ஜுனோட அப்பா செம ஹாப்பியாகவே இருக்காங்க. ஒரு பக்கம் செல்வநாயகி, என்னதான் கல்யாணத்தை நீ நடத்துடா அர்ஜுன், நான் எப்படி எல்லாம் பண்ணுறேன் பாரு, எனக்கு எப்படி ஒரு காயை நகர்த்துறது அப்படிங்கிறது எனக்கு தெரியும்னு செல்வநாயகி ஒரு பக்கம் திட்ட போட்டுட்ருக்காங்க. இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டு இருக்க அந்த மாப்பிள்ளை வீடு பாவம்ப்பா ரொம்ப. அந்த மாப்பிள்ளை வீடு இது இடையில மாட்டிக்கிட்டு தான் மணப்பொண்ணை பார்க்க போகிறான், ஆசைப்பட்டு ஸ்ருதியை ரொம்ப பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரெடியாகி ஹைதராபாத்தில் இருந்து பெரிய கிரானைட் கம்பெனியோட ஓனராக இருக்க அவர் வேஸ்ட் ஆஃப் டைம், அவரோட டைமும் வேஸ்ட் ஆகி இந்த கல்யாணம் கடைசியில் ஸ்டாப் ஆக போதா இல்லை நடக்க போதான்னு தெரியாமல் அவர் பாவம் அப்ராணி இந்த குடும்பத்தில் மொத்தத்தில் சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு நிற்கிறாரு. இப்படி இந்த கேசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஸ்ருதி பயங்கரமான பிளான் பண்ணுறாங்க. ஆனால் சீரியலாக இந்த பிளான் என்னங்கிறதே காட்டலை, பிளானை மியூட் பண்ணிட்டாங்க. இப்போ என்னவா இருக்கும் அந்த பிளானுங்கிறத நான் இப்போ யூகிச்சு சொல்ல போகிறேன். மேபி இதாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ருதி அந்த 2 ஆதாரம் சொன்னல, ஒன்று சத்யாவோட ஃபோனை எடுத்துகிட்டு வந்தாங்க, 2வது அபிமாமா கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. நான் அபிமாமான்னு சொல்லலை, அந்த சீரியல் அபிமாமா கூட ஸ்ருதி ஃபோட்டோ எடுத்தாங்க. அதையும் சத்யா கையாலே எடுக்க வச்சாங்கங்கிறத சொன்னல. அதான் இப்போ ஃபோனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்யா அர்ஜுன் எதுக்கோ அவங்க ஃபோனில் சார்ஜ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சத்யா நீ ஃபோன் பண்ணு, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபோன் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் நடக்குதுங்க சீரியலில். என்ன நடக்குன்னா, அர்ஜுன் கிட்ட சேது அதாவது நம்ம ஸ்ருதியோட அப்பா இருக்காங்களா, ஸ்ருதியோட அப்பா சேது, அர்ஜுன் கிட்ட சேது மாப்பிள்ளை நீ ரொம்ப வேலையாக இருப்ப, எனக்கு நீ மாப்பிள்ளை நம்பர் தா, அதாவது ஸ்ருதிக்கு பார்த்துருக்க மாப்பிள்ளை நம்பர் நீத்தா, நான் அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன், எங்கள் வீட்டுக்கு வராரா இல்லையாங்கிறத நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன்னு மாப்பிள்ளை வர்றதுக்கு முன்னாடியே சேது அர்ஜுன் கிட்ட நம்பரை கேட்டு வாங்கிடுறாரு.
இப்போ அதை யார் வாங்க சொன்னாங்கன்னா நம்ம ஸ்ருதி தான் வாங்க சொன்னாங்க. ஸ்ருதி கிட்ட போயிட்டு சேது வந்து அந்த நம்பரை வாங்கி ஸ்ருதிக்கிட்டே வந்து அந்த நம்பரை கொடுத்துறாங்க. ஸ்ருதி அப்போ 3 பிளான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கா. ஒன்று வந்து மாப்பிள்ளையோட நம்பர் ஸ்ருதி கிட்ட இருக்குது, 2வது அபியோட ஒரு ஃபோட்டோ இருக்குது, 3வதா சத்யாவோட ஃபோனு ஸ்ருதி கிட்ட இருக்குது. இப்போ இந்த 3 வச்சு தான் ஸ்ருதி வந்து பிளான் பண்ண போகிறான்னு நம்மளுக்கு தெரியுதா? ஸோ அதான் எப்படி பிளான் பண்ணுவான், என்ன பிளான் பண்ணுவான்னு உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுன்னா கமெண்ட்ஸ் மூலமாக உங்களோட அறிவு என்னங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சத்யா உங்களுக்கு பிடிக்கும்னா சத்யா சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அர்ஜுனை பிடிக்கும்னா அர்ஜுன் சூப்பர்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சத்யாவும் தேவியும் 2 பேரும் சேர்ந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து லைக் பண்ணிடுங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தேவி இது 3 வச்சு தான் பிளான் பண்ண போகிறாங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதே மாதிரி தேவி வந்து யார் நம்ம ஸ்ருதி வந்து பிளான் பண்ணுறாங்க இந்த 3 வச்சு. தேவியில் ஸ்ருதி கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், சாரி. ஸ்ருதி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணால் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்யாவோட ஃபோனை வந்து இப்போ காணும். அர்ஜுன் வந்து ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. சத்யா ஃபோனை தேடுறாங்க. தேடினா பார்த்தா ஃபோனை காணும். சத்யாவுக்கு அப்போ தான் டவுட் வருது, ஃபோனை கிச்சனில் தானே வச்சுருந்தோம், யார் அங்கே வந்தா அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஸ்ருதியோட அம்மா ஸ்ருதியோட அம்மா வந்து சத்யாவுக்கு தெரியாமல் ஃபோன் எடுத்துகிட்டு கிச்சனில் வந்துட்டு போனாங்க இல்லையா? ஸோ ஸ்ருதியோட அம்மா தான் கிச்சனுக்கு வந்தாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து சத்யாவுக்கு ஞாபகம் வர உடனே சத்யா ஸ்ருதி அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, எங்கே என் ஃபோனை எங்கே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஸ்ருதி அம்மா வந்து நான் எதுவும் எடுக்கல, நீ என்ன எனக்கே களவாணிப்பட்ட சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு மலைப்பி விட்டு அதே ஒரு பெரிய சண்டையாக போட்டு விட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மாப்பிள்ளை வந்து பொண்ணு வர சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அர்ஜுன் அதில் என்ன இருக்குது, ஸ்ருதி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, நீங்கள் பேசினோடனே உங்களுக்கு ஸ்ருதியை பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிறாங்க. அப்போ தான் வந்து ஸ்ருதி வந்து அந்த மாப்பிள்ளைக்கிட்ட, இங்கே பாருங்கள், நான் என் மாமா மேலே தான் உசுராக இருக்கேங்கிற உண்மையை வந்து மாப்பிள்ளைக்கிட்ட போட்டு உடச்சிட்டாங்க. எங்கள் மாமாவுக்கும் என்ன பிடிக்கும், அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா, என் மாமாவுக்கும் என்ன பிடிக்கும், எனக்கும் எங்கள் மாமா பிடிக்கும், நாங்கள் 2 பேருமே ரொம்ப லவ் பண்ணுறோம் சின்ன வயசுலேருந்து. ஆனால் எங்கள் மாமாவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைனால எங்கள் வீட்டில் இருக்க தேவின்னு ஒரு பொண்ணு இருக்காளோ அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. எங்கள் மாமா அவளை விட்டு பிரியணும் தான் இருக்காரு, பிரிஞ்சுட்டாருன்னா நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிடுவேன், அதனால் நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் இருக்கோம். இது தெரியாத எங்கள் மாமாவோட தம்பி வந்து எங்கள் மாமாவை விட்டுட்டு எனக்கு மாப்பிள்ளை பார்க்கணுன்னு இறங்கிட்டாரு. இந்த 2 பொண்ணுங்களும் சேர்ந்து எனக்கு எதிரியாக வந்து சதி பண்ணுறாங்க, இதுதான் விஷயம். இந்த சுச்சுவேஷனில் நான் எப்படி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும், அதனால் நீங்கள் மனசு கோணாமல் நீங்கள் வந்து இந்த கல்யாணம் வேண்டான்னு நீங்களே சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லிடுறாங்க. இப்போ மாப்பிள்ளையும் அதிர்ச்சியான மாப்பிள்ளை, ரொம்ப நல்ல டைப்பா. ஸோ மாப்பிள்ளை வந்து அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அர்ஜுன் கிட்ட பேசணும் அப்படின்றார். உடனே அர்ஜுன் கிட்ட போயிட்டு மாப்பிள்ளை பேச, அந்த பொண்ணுக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, அதனால் நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும், நீங்கள் கம்பல் பண்ணாதீங்க, அந்த பொண்ணு மனசில் யார் இருக்காங்களோ அவங்களே கல்யாணம் பண்ணி வைங்கிற மாதிரி அர்ஜுன் கிட்ட சொல்லணும். அர்ஜுனுக்கு செம்ம கோவம் வந்துருச்சு. ஸ்ருதியை நேரில் பார்த்து அரன்னு அரைச்சிட்டார். இதுதான் வந்து நடக்குது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறது கெஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுவேன், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். டடா.